தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இப்போ 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற சனி பகவான் வக்ர நிலையில் 4ஆம் இடத்துல அமர்ந்து செயல்பட போகிறார். அவர் 3ஆம் இடத்துக்கு வரல, 4ல் தான் அமர்ந்திருக்கிறார். 4ல் தான் வக்ர நிலையில் உட்காந்துருக்காருங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா வக்ரம்னால என்ன நினைக்காங்கன்னா ரிவர்ஸில் வர்றாரு, டைரெக்டாக ராசிக்கு ரிவர்ஸ் அப்படின்னு நினச்சிறாங்க. இங்கே நட்சத்திர ரீதியாகவே சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ சனி பகவான் கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து 138 நாட்கள் வக்ர நிலையில் அமர்ந்து என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார்? இந்த சனி வக்ர பயிற்சி தனுசு ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது என்று பார்க்கும்பொழுது, போராட்டம், கவலை, கஷ்டம், துன்பம், துயரம் என்ற வார்த்தைகளை அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதியான பெருமூச்சு, நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது என்ற ஒரு ஆனந்தமான செயல்பாடை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றமான முன்னேற்றமான சூழ்நிலையை நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம். கடந்த காலங்களில் நீங்கள் மனசுக்குள்ளே நிறையா விஷயங்களை மனசுக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளிப்படையாக சொல்ல முடியாமல், வேலை பார்க்குற இடங்களில் நிம்மதியாக இருக்க முடியாமல், வீட்டுக்குள்ளே உண்மையான உறவு எது, போலியான உறவு எதுன்னு நீங்கள் யோசிக்கக்கூட முடியாத அளவுக்கு அழுத்தத்தை சந்தித்து வந்தது உண்மை என்றால், உங்களுக்காக வாழ்ந்ததை விட ஒரு ஆசிரியராக, ஒரு வீட்டில் உள்ள குடும்ப பொறுப்பு உள்ள ஒரு தலைவராக, தலைவியாக, ஒரு அலுவலகத்தில் ஒரு நிர்வாக பொறுப்பில் உண்மையான ஒரு விசுவாசியாக நீங்கள் வாழ்ந்து ஆனால் அதற்கான மதிப்பை கிடைக்காமல் கஷ்டப்பட்டது உண்மை என்றால், போராட்டம் மட்டுமே எனக்கு, போராடாமல் அவங்கள தப்பிக்க வைப்பது என்னுடைய சிந்தனையாக இருந்தது, ஆனால் இப்போ கூட என்னை மதிக்கலைன்னு நீங்கள் கவலைப்படுவது உண்மை என்றால், இதையெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்க சனி பகவான் உங்களுக்கு உறுதியாக ஆசீர்வாதம் வழங்க போகிறார் என்பது உண்மை. உங்களுடைய அங்கீகாரம் நிலைநிறுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதிக்குள் இந்த சனி வக்ர பயிற்சிக்குள்ள நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் என்பது கிரக ரீதியான செயல்பாடு. சனி பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து சுகம் என்ற வார்த்தையை கிட்டத்தட்ட ஒரு மார்ச் இறுதியிலிருந்து உங்களுக்கு நான் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரை நிறைய கொடுத்துட்டாரு. கிடைக்கல. சந்தோஷம்னா என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்னு யோசிக்க வச்சார்ல, அதை அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கையா. நீ 2.5 வருஷம் போராடக்கூடாது. தனுசு ராசி ஏற்கனவே பல பேரை வாழ வச்ச ராசி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ஒரு சேஞ்ச், ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் சேஞ்ச் கொடுக்காரு. நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். புதிய தொழில் தொடங்கி அதிவிதமான வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. புதியதாக ஒரு இடமாற்றம் பெற்று அந்த வேலையில் ஒரு மன மகிழ்ச்சிகளை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அரசாங்க வேலையில் உண்மையாக வேலை பார்த்து, நேர்மையாக வேலை பார்த்து, நேர்மைக்கு இங்கே இடம் இல்லை, நீ வெளியே போன்னு சொல்லி உங்களை வெளியே கதவு போட்டி தள்ளியிருந்தால் கூட அந்த அந்த சூழ்ச்சியின் மூலமாக தான் நீங்கள் வெளியே வந்தீங்கிறத நீங்கள் நீதித்துறையின் மூலமாக அல்லது உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு மேல் உள்ள உயர் அதிகாரிகள் மூலமாக நீங்கள் மீண்டும் அங்கீகரிக்கப்பட்டு அந்த வேலையில் அமர்வதற்கான சூழ்நிலை உண்டாகுது. இங்கே உண்மையிலே பார்த்தீங்கன்னா கலியுகம், நேர்மைக்கும் உண்மைக்கும் இடமே இல்லைன்னு சொல்லி துரத்தக்கூடிய அளவுக்கு தான் தனியார் துறையிலும் இருக்கிறது, நம்மளுடைய அரசாங்கத்துறையிலும் அப்படித்தான் செயல்பட்டு இருக்காங்க. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற விஷயம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நீங்கள் குரு, நீங்கள் யார், குரு மாதிரி. குரு என்ன பண்ணுவார், தன்னுடைய மாணவர்களையும் தன்னுடன் இருப்பவர்களையும் நல்வழிப்படுத்த வேண்டும் தான் நினைப்பீங்க போல். வேறு பிரச்சனை வருதுங்கிறக்காண்டி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்ட உங்களை இவ்வளோ நாட்களாக படாத பாடு படுத்திட்டு வந்த அத்தனை பேருமே கரும்பு ஜூஸ் புளிகிற மாதிரி புளிஞ்சு சாராக வெளியே வரப்போகிறாங்க. அவங்களுக்கு அதற்கான தண்டனையை சனி பகவான் கொடுப்பார் என்பது கிரக ரீதியான செயல்பாடு. சகோதர சகோதரிகள் மூலமாக நீங்கள் அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு போக போகிறீங்க.
இவனால் உறவே இல்லாமல் தனிச்சு விட்ட ஒரு நபராக நீங்கள் செயல்பட்டு வந்த நிலையில் கொஞ்சம் அப்படியே மாற்றம் ஏற்பட போகுது. ஏன்னா நீங்கள் நிறைய உதவி செஞ்சுருப்பீங்க உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, நட்பு, இந்த வட்டாரங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்ச உதவியை எழுத வச்சா ஒரு பேப்பர் பத்தாது, 5 பேப்பர் கூட எழுதி வைக்கலாம். அந்த அளவுக்கு உதவிகள் என்பது நீங்கள் அப்படியே அள்ளி கொடுக்கும் கர்ணனாக நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. எப்படி நம்மளுடைய கர்ணன் அப்படியே கொடை வள்ளலாக இருந்தாரோ அதே போல் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொடை வள்ளலாக இருந்திருப்பீங்க. அப்போ அதற்கான பாக்கியம் இந்த சனி வக்கர பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்க போகுது. கடன் சுமை சிறிது குறையும், கடன் சுமை சிறிது குறையும் என்பது உண்மை. வெளிநாட்டுக்கு பயணம் செல்லணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளும் போது அதற்கான சரியான ஒரு பாதுகாப்பு முறை, சரியான ஒரு வழிமுறைகளை நீங்கள் என்ன பண்ணணும், முதலே தயார் செஞ்சுட்டு போனீங்கன்னா சந்தோஷமான நிலையை அடைய முடியும். கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டிங்கன்னா சின்ன சின்ன பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதே போல் புதிய வீடு கட்டி இடமாடக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வீடுகளில் உங்களுடைய அங்கீகாரம் நிலைநாட்டுவதற்கான வாய்ப்புலாம் கோச்சார கிரகமான சனி பகவான் வக்கர நிலையில் அமர்ந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்பது கிரக ரீதியான உண்மை. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அவசரப்படாமல் சரியான மருத்துவரை நாடி அதற்கான மருந்தை எடுத்துட்டிங்கன்னா பாதிப்பு இல்லாமல் சிறப்பான முறையில் நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சனி வக்கர பயிற்சி காலகட்டமாக இந்த 2025 இருக்க போகுது என்பது கிரக ரீதியான உண்மை. நேயர்களே, நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அலுவலகத்தில் உள்ள வேலை பார்க்குற ஸ்டாஃப் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய நம்பர் கிடைக்கும். என் நம்பரில் நீங்கள் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். உங்கள் மனம் ரொம்ப தெளிவாகிடுச்சு, ஜாதகம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம், நான் உங்களை யூடியூப்பில் பார்த்த மாதிரியே நீங்கள் என்னுடைய ஜாதகத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லி மன நிறைவோடு போவதற்கான விஷயங்களை செயல்படுத்த என்னால் முடியும். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கணும். மேலும் நம்மளுடைய வீடியோ எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஜாதகமே இல்லைன்னு நினைக்கிறவங்க பிரசன அடிப்படையில் நிறைய பிரசனங்கள் இருக்குது. வெற்றிலை பிரசனம் இருக்குது, அதுபோல் பார்த்திங்கன்னா ஜாமக்கோல் பிரசனம் இருக்குது, அதேபோல் கடிகார பிரசனம் மூலமாக பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடின் வாஸ்து அடிப்படையில் பார்க்கலாம். இப்படி நிறைய வகைகளில் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் பலன்கள் உறுதியாக துல்லியமாக கூற முடியும் என்பது நான் உங்களுக்கு கூறும் கருத்து. ஸோ மறக்காமல் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.